சின்ன பாப்பம்பட்டி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஊர் பேரெல்லாம் சொன்னா பெரிய லெவல்ல நிறைய பேருக்கு தெரியாது. பட் இன்னைக்கு சின்ன பாப்பம்பட்டி அப்படின்னா சொன்னவனே ஞாபகம் வருது. எஸ், நன் அதர் தென் நம்மளோட யாக்கர் கிங் தங்கராஜன் நடராஜன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு குக்கிராமத்துல இருந்து தன்னுடைய பாதையை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு IPL இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டு இருக்காரு. சோ இவரோட ஜர்னி எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்றதான் இந்த பிளேயர் கார்டு சீரியஸ்ல நம்ம பார்க்க போறோம். தங்கராஜன் நடராஜன் இவரை பத்தி ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான தகவல். அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் கிரியேட்டர்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். அது என்ன விஷயம்ன்றத நம்ம வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப். அப்பா ஒரு சாதாரண நெசவாளர், அம்மா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில கஷ்டம் இருந்தாலும் நம்ம நம்மளோட டேலண்ட்டை வச்சு எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டோட தூண்டுதலால, நீ நல்ல டேலண்டா இருக்க, நீ நல்லா பவுலிங் போடுற, நல்லா யாக்கர் போடுற, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இனிஷியலா கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்ற மாதிரி தங்கராஜன் நடராஜன் அவர்கள் எந்த மேடையில ஏறினாலும் இந்த ஒரு விஷயத்த தான் ஃப்ரெண்டால என்னை தூக்கி விட்டவங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவர் பெயரை சொல்வாரு. ஸோ இதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா அவரோட கெரியர் ஸ்டார்டிங் 2014 and 15 ரேஞ்சில் ரஞ்சி ட்ரோஃபில நுழைஞ்சி, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு T20 மேட்சஸ் ஆடி, அதுக்கப்புறமா விஜய் ஹசாரே ட்ரோஃபில பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, அதாவது அவரோட யாக்கர் அப்படின்னா நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பவுலர் ஒரு 6 பால்ல 2 யாக்கர் ட்ரை பண்ணுவாங்க. பட் நடராஜன் கேன் போல் 6 யாக்கர்ஸ். இதை யார் ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் பேட் கமின்ஸ். அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட ஆடும்போது உன்னோட டேலண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஓவர்ஸையே கொடுத்து என்கரேஜ் பண்ணி நடராஜனை அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால க்ரூம் பண்ணி ஒரு வெல் யாக்கர் போலரா எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அவரை டிராவல் பண்ண வச்சு IPL 2017ல கிங்ஸ் 11 பஞ்சாப் கிட்டத்தட்ட ஒரு 4 crores ஏலம் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா IPL அது இதுன்னு பயங்கரமான ஒரு அந்த 2017, 18, 19, 20 ரேஞ்சிலலாம் அவரோட டேலண்ட் இந்தியன் டீம் பார்த்து 2020ல வாட் எவர் நம்மளுக்கு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் போலரா ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு, ஆஸ்திரேலியா டூருக்கு. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான விஷயம் சொன்னேன்ல, அது இந்த இடத்துல தான் நடக்குது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஒரு சீரியஸ்ல போய் எல்லா ஃபார்மேட்லயும் டெபியூட் ஆவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பெருமை நம்ம ஊரு, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தங்கராஜன் நடராஜன் அவர்களுக்கு கிடைச்சது. அந்த இடத்துல என்னன்னா, அந்த இடத்துல நவ்தீப் சாய்னி, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே இன்ஜுரி ஆகவே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இடத்த பக்காவா யூட்டிலைஸ் பண்ணாரு நம்ம தங்கராஜன் நடராஜன். ஸோ December 2 ODI டெபியூட் பண்றாரு. December 4, 2020 சேம் 2 நாள்லயே T20 டெபியூட் பண்றாரு. ஸோ இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எக்ஸாக்டா 2021 January 15 டெஸ்ட் டெபியூட் அதே சீரியஸ்ல பண்றாரு. ஸோ இந்த ரெக்கார்டை தான் யாருமே இதுக்கு மேல் முறியடிப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம ஊரு அண்ணா கிட்ட, தங்கராஜன் நடராஜன் அண்ணா கிட்ட இருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 2020ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீம்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்னு ஒன்று வரும்ல, அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் நடராஜன் அண்ணாக்கு வந்தது. எப்படின்னு பார்த்தோமா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா எப்பவுமே ஏதாவது ஒரு இன்ஜுரியில மாட்டுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி தான் நடராஜன் அண்ணாக்கும் ஆச்சு. ஸோ 2021ல ஒரு இன்ஜுரி, அப்புறம் இந்தியன் டீம்ல சைட்லைன் செய்யப்பட்டார். இப்படிதான் நிறைய விஷயம் நடந்தது. பட் IPLல திருப்பி தன்னோட ஃபிட்னஸை நிரூபிச்சு நிறைய பண்ணாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நிறைய போலர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நடராஜன் அண்ணாவை எடுக்கல, பட் அவரு நமக்காக நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்து, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உங்களோட டேலண்ட்டை வச்சுட்டு நம்ம ஊரு கிரிக்கெட்ல வர முடியும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா இருந்தார் பாத்தீங்களா. சோ இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தேங்க்யூ தங்கராஜன் நடராஜன் அண்ணா. சோ இந்த பிளேயர் கார்டு சீரியஸ் உங்களுக்காக தான் டெடிகேட் பண்றோம். ஸோ நீங்க இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து இதே மாதிரி நம்ம ஊர்ல இருந்து க்ரூம் ஆகி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஏதாவது நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை பத்தி எடுத்து பேசணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா பேசலாம். இந்த வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளேயர் கார்டு சீரிஸை ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம I1 Sports TV சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. This is Vijay Karthik signing off. Tata, bye bye, see you.